பெயர் நினைந்திடவே பிடித்திழுத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா பெய்த்தனம் விடவிட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பற்றென்றை வாடாமல் பற்றுக்கூடாய்க்க அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைப்பில் இழுக்க எதுவோ உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இந்த வீக்கெண்ட்லாம் வந்து கொஞ்சம் பர்சனல் ட்ரிப்பாக போயிருந்தேன். இன்றைக்கி மண்டே சாயந்தரம் சாயரக்ஷ வேலையாக இருக்குது. சோமவாரம் சாது நட்டானந்தா, அதாவது நடேச முதலியார் ரமண பக்தர், அவரை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக 2-3 அருணாச்சல பஞ்சரத்னம் சான்ஸ்கிரிட் வெர்ஷன் ஸ்லோகாஸ் பார்க்கலாம். இதுவரையும் நம்ம அதை பார்த்ததில்லை, அதை கொஞ்சமாக பார்க்கலாம். வேர்ஸ் ரீடிங் பார்க்கலாம். நடேச முதலியார் வந்து பகவான்கிட்ட வந்து ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கிற டைம் பீரியட்லேயே வந்து முதல்ல வரார். அப்போ வந்து அவர் வந்து நல்ல லேர்ன்டு மேன். 20 வயசுலேயே அவருக்கு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக வேலை கிடைக்கிறது. பகவானை வந்து முதல்ல ஸ்கந்தாசிரமத்தில் தரிசனம் பண்ணுறார். பகவான் பேசலை, இவருக்கு வந்து பேசணும் பகவான்கிட்டன்னு ஆர்வம். ஆனால் பகவான் எதுவும் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அருள் கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு தாபத்தில் திரும்பி வந்துடுறார். வந்துட்டு வாரணாசிக்கு நடந்தே போகலாம் பாத யாத்திரையா அப்படின்னு சொல்லி கிளம்புறார். ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட போகும்பொழுது வந்து ஒரு வைஷ்ணவித் செயின்ட், வைஷ்ணவ ஆச்சாரியார் ஒருத்தர் வந்து ரமண மகரிஷிகிட்ட திரும்பி நீ போய் தான் ஆகணும், உன்னை திருவண்ணாமலைக்கு தான் நான் திருப்பி அனுப்புவேன் கோச்சுட்டு திருப்பி அனுப்புகிறார். அதனால் வந்து இவர் திரும்பி வந்துட்டு திருவண்ணாமலைக்கு போகாமல் பகவானுக்கு தன்னோட அகத்துலேருந்தே ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்ன லெட்டரில் எழுதுகிறார் அப்படின்னா, நான் முதல்ல வந்தேன், நீங்கள் வந்து பேசவே இல்லை, நான் அன்ஃபிட்டுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் எத்தனை அன்ஃபிட்டாக இருந்தாலும் நான் ஃபிட்டாகிற வரையும் நான் உங்கள்கிட்டேருந்து தான் உபதேசம் வாங்கிப்பேன், ஐ ஸ்வியர் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லெட்டரை வந்து எழுதுகிறார். அந்த லெட்டரை எழுதி அக்னாலஜ்மெண்ட்டையும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிறார். பகவான் எந்த லெட்டர்ஸ்க்குமே டைரெக்டாலாம் ரிப்ளை பண்ண மாட்டார். டிவோட்டிஸ் வாஸ்ட் கம்பா தலா அசப்பர். அதுக்கப்புறம் டிவோட்டிஸ் தான் ஆன் பிகாஃப் லெட்டர் இஸ் ரெட் அவுட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மகரிஷின்னு தான் எழுதுவா. ஜென்ரலாக அதுதான் ப்ரொசீஜர், ப்ரோட்டோகால். அப்போ இவர் இந்த மாதிரி லெட்டரை எழுதி ரிஜிஸ்டர் போது அக்னாலஜ்மெண்ட் டியூன்னு போட்ட அன்றைக்கி ராத்திரியே அவருக்கு ஒரு கனவு வருது. என்னையே திருப்பி நினச்சிட்டே இருக்காத, மகேஸ்வரனோட அருள் முதல்ல நீ பெறணும், அதுக்கப்புறம் என்னோட அருள் தன்னால் கிடைக்கும் அப்படின்னு ரமண மகரிஷி அந்த ட்ரீமில் சொல்கிறார். அப்போ வந்து இவருக்கு வந்து இவர் ஆற்றுல வந்து விடையேறும் மாதொரு பாகனாக பார்வதி பரமேஸ்வரால் வெள்ளை விடை மேலே சிவபெருமான் இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஆற்றுல இருக்குது. அதை தியானம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம நடேச முதலியார். அப்புறம் வந்து அந்த தியானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திருவண்ணாமலைக்கு பரப்பிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறார். அதுக்கு நடுவில் அந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஒரு ரிப்ளை வாசுதேவ சாஸ்திரி அனுப்புகிறார். இந்த மாதிரி பகவான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டார் டைரெக்டாக, இவர் லெட்டர் இஸ் ரெட் அவுட், நீங்கள் திருவண்ணாமலைக்கு பரப்பிட்டு வரலாம் அப்படின்னு. வாசுதேவ சாஸ்திரி உங்களுக்குலாம் தெரியும், திருவண்ணாமலையிலே இருந்தவர். வாசுதேவ சாஸ்திரி, ஜெகதீஸ்வர சாஸ்திரி எல்லாருமே வேத பாடசாலையெல்லாம் அவள் பார்த்துட்டு இருந்தா வாசுதேவ சாஸ்திரிலாம். அப்போ அந்த மாதிரி நடேச முதலியாருக்கு ஒரு லெட்டரை வந்து அவர் எழுதி அனுப்புகிறார். யாருன்னா வாசுதேவ சாஸ்திரி ஆன் பிகாஃப் ஆஃப் பகவான். ஏன்னா பகவான் டைரெக்டாக ரிப்ளைலாம் பண்ண மாட்டார். அந்த லெட்டர் கிடச்சதுக்கப்புறம் இவர் திருவண்ணாமலைக்கு கிளம்பி போகிறார். முதல்ல அந்த கனவுல வந்த மாதிரி மகேஸ்வரனோட அருள் பெறணும் அப்படின்றதுங்கிறதுனால அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறார் நம்ம அருணாச்சலத்தை. அதுக்கப்புறம் வந்து வெளியில் வரும்பொழுது அங்கே இருக்கிற குருக்களோ யாரோ ஒருத்தர் வந்து என்னவோ ஒரு மாயை லீலை, இந்த மாதிரி ரமண மகரிஷிகிட்ட போனாக்க கல்லில் முட்டிக்கிற மாதிரி தான், அருள்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு திருப்பி இவரை டிஸ்கரேஜ் பண்ணுறா. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப தாபம் வந்து வருது. அந்த தாபம் வரும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது ஜேவிஎஸ் ஐயர், சுப்பிரமணிய ஐயர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரமணர் டிவோட்டி. இவரோட தாபத்தை பார்த்துட்டு நீங்கள் சேஷாத்ரி சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு போங்க, அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஃபேவரபிள் ரிப்ளை கிடச்சிதுனாக்க ரமண மகரிஷிகிட்ட உங்களுக்கு ஒரு உபதேசம் கிடைக்கும், அனுகிரகம் கிடைக்கும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே ஆன்மீக தாபம். அதாவது இது வேணும் அது வேணும், எனக்கு வந்து ₹1,00,000 வரணும், கோடி ரூபா வரணும், இல்லை வந்து பொண்ணு பிள்ளைகள் கல்யாணம் ஆகணும், புத்திரன் பிறக்கணும், பௌத்திரன் பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் என்ன அப்படின்னாக்க அருள். அதுக்கு தான் இத்தனையும் பண்ணுறார், அவர் மெனக்கெடுறார். அதனால் அவள் ஸ்டேட்லாம் என்னன்னா முமுட்சுவாக இருந்திருக்கார். யார்? சாது நட்டானந்தா. பிற்காலத்தில் சாது நட்டானந்தா, நடேச முதலியார். அப்போ அப்படி இருக்கிறச்ச வந்து இந்த மாதிரி சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டுட்டு அலையோன்னு அலையிறார். அவர் சேஷாத்ரி சுவாமிகள் திடீர்னு வருவார் போவார். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு சத்திரத்து பக்கத்தில் பார்க்குறாரு சேஷாத்ரி சுவாமிகளை. நேராக போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி தாபத்தில் வந்து அழறார். சேஷாத்ரி சுவாமிகள் வந்து ஞானம்னு தேடி அலையாத அனித்திய வஸ்துக்களை விளக்கிட்டேனாக்க எந்த வஸ்து மிஞ்சறதோ அதுதான் பிரம்மஸ்வரூபம் குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு சேஷாத்ரி சுவாமிகள் கிளம்பி போகிறார். அந்த அருள் கிடச்ச ஒரு ஆனந்தத்தில், சேஷாத்ரி சுவாமிகள்கிட்டேருந்து இந்த உபதேசம் கிடச்ச ஆனந்தத்தில் ஸ்கந்தாசிரமத்துக்கு போகிறார். அங்கே ரமண மகரிஷியை தரிசனம் பண்ணும்பொழுதே வாசுதேவ சாஸ்திரி சொல்கிறார், இந்த மாதிரி நான் மெச்சூர் ஆகிற வரையும் நீங்கள் பிறக்கணும்னு சொன்ன லெட்டரை எழுதினது இவர் தான் அப்படின்னு சொல்லி இவரை காமிக்கிறார். ரமண மகரிஷி அவரை முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போய்ட்றார்.
அதுக்கப்புறம் ரொம்ப தாபத்தில் வந்து திருப்பியும் உபதேசம் சொல்லிகிட்டே இருக்கும்பொழுதும் ஒரு நாளோ 2 நாளோ என்றைக்கோ ஒரு நாள் பகவான் உத்து பார்க்குறாரு வர, அருள் வேணும் வேணும் வேணும்னு சொல்கிறியே, இப்போ என் முன்னாடி இருக்கிற சரீரம் அந்த அருளை கேட்குறதா, இல்லை சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வஸ்து அந்த அருளை கேட்குறதா? இப்போ யார் அருளை கேட்குற ஆசாமி அப்படின்னு மகர்ஷி கேட்குறார். அப்புறம் மகர்ஷியை பதில் சொல்கிறார், சரீரம் அருளை கேட்குறதுக்கு அவசியமே கிடையாது, அது ஜட வஸ்து. அப்போ உள்ளே இருக்கிற யாரோ ஒரு புருஷன், அதாவது உள்ளே இருக்கிற ஒரு கான்ஷியஸ் பிரின்சிபல், பரமாத்மன், ஆத்மா, ஜீவாத்மா, வாட் எவர் நேம் யூ கால், உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு வஸ்து தான் அந்த அருளை கேட்குறது. அது யாருன்னு கண்டுபிடித்து போய் அதுதான் அருள் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணுறார். இவருக்கு வந்து ரொம்ப திருப்தி ஆகிடுறது. இவர் எவ்வளோ அளவுக்கு தாபமாக அலைஞ்சாரோ அவ்வளோ அளவுக்கு பிற்காலத்தில் வந்து இந்த உபதேச மஞ்சரி அப்படின்னு ஒரு பகவானோட டீச்சிங்ஸை தொகுத்து போடுற அளவுக்கு பகவான் வந்து இவருக்கு வந்து உபதேசம் நிறைய பண்ணியிருக்கார். இவர் ஒரு சமயம் வந்து இந்த மாதிரி ஆன்மீக வேதாந்த விஷயங்களெல்லாம் காவியகட்டா கணபதி முனி, காபாலி சாஸ்திரி இவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும், அதுவும் அவள் சான்ஸ்கிரிட்லேயே சம்பாதம் பண்ணி பகவான்கிட்ட டவுட்ஸ் கேட்குறா. இவருக்கு ஒரே தாபம், எகெயின் இதே தான், நம்மளுக்கு வந்து தெரியலேன்னு. அப்போ வந்து பகவான் சொல்கிறார், இங்கே வந்துட்டாக்க தெரிஞ்சால் தான் வர முடியும், அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும், வந்துட்டாலே ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சது தான். இந்த இன்டெலெக்சுவல் நாலேஜ் எல்லாம் கணக்கு கிடையாது, குருவோட சமீபத்தில் இருக்கணும், சத்சங்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற உபதேசத்தை பகவான் பண்ணுறார். இந்த மாதிரி இவர் வந்து சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கணும் அப்படின்னு நடேச முதலியாருக்கு ரொம்ப ஆர்வம். பகவான் யாருக்குமே சந்நியாச தர்மத்தை கொடுத்ததில்லை, ப்ரிஸ்கிரைப் பண்ணதில்லை. இவர் பாட்டுக்கு பகவானோட இது எல்லாமே எடுத்துக்கிறார். அதில் தான் அந்த சாது நட்டானந்தாங்கிற பேர் வந்தது போல இருக்குது. ஆனால் கொஞ்ச நாளில் அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால திருப்பியும் உலக வாழ்க்கைக்கே வந்துடுறார் சாது நட்டானந்தா. 1980s வரையும் அவர் இருக்கார், ரமணாசிரமத்தில் வந்து இருந்துட்டுருக்கார். என்ன அப்படின்னாக்கா, இந்த உபதேச மஞ்சரி இதை தொகுத்ததை தவிர குருவாச்சக கோவை முருகனார் எழுதினதையும் இவர் தான் தொகுத்திருக்கார். இந்த உபதேச மஞ்சரியில் வந்து நிறைய பிரகரணம் மாதிரி நம்ம இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை ஒட்டி இதை வந்து சொல்லியிருக்கு. இதில் ஒரு ரேண்டமாக ஒரே ஒரு கொஸ்டின் வருது, அதை நான் படிக்கிறேன். ஈஸ்வரன் சர்வவியாபி ஆயினும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கல் என்பதாகிய வாக்கியங்களால் ஈஸ்வரனை அறிதல் அவன் அருளாலேயே கூடும் என்பது பெறப்படுகின்றது. ஈஸ்வர அனுகிரகமின்றி ஜீவன் தன் சுயமுயற்சியால் ஆத்ம சாட்சா்காரம் பெற முடியுமா அப்படின்னு கேட்குறார் சாது நட்டானந்தா. பகவான் சொல்கிறார், ஈஸ்வரன் என்பதற்கு ஆன்மாவும் அனுகிரகம் என்பதற்கு பிரசன்னம், அதாவது விளக்கம் என்று பொருளாயின் ஈஸ்வரன் விளங்காததோர் காலமே இல்லை. ஈஸ்வரன் தான் எப்போ பார்த்தாலும் நமக்கு சதா விளங்கி கொண்டே இருக்கார். உலகெங்கும் தேஜோமயமாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் சூரிய விளக்கம் கைகுகை என்னும் பட்சிக்கு தோன்றாத பட்சியின் திருஷ்டி தோஷமே. அதாவது என்ன அப்படின்னாக்க, ஒரு பட்சிக்கு வந்து கண் தெரியல அப்படின்னாக்கா சூரியனை அது பார்க்க முடியாதது வந்து அந்த பட்சியோட தோஷம் தான் அப்படிங்கிறார் பகவான். சூரியனின் தோஷம் இல்லை. அதே போல் ஸ்வயம் ஜோதியாய் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆத்மா அது வந்து மருளருக்கு தோன்றாதது அன்னாரின் திருஷ்டி தோஷமே அன்றி ஆத்மாவின் தோஷம் இல்லை அப்படின்னு பகவான் வந்து ஆன்சர் பண்ணுறார். இந்த மாதிரி பொக்கிஷம் இந்த உபதேச மஞ்சரி சின்ன புக்கில் நிறையா இருக்குது. சாது நட்டானந்தாவோட இன்டர்வியூவே யாரோ இங்கிலீஷ் மேன் வந்து எடுத்தது, ரமணாசிரமம் ஆர்கைவ்ஸ், அது இப்போ யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் போட்டு பார்த்தா அருணாச்சல ஆசிரம் நியூயார்க் இதில் வந்து அவள் போட்டிருக்கா, அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அருணாச்சல பஞ்சரத்னம் பார்க்க போகிறோம். கருணா பூர்ண சுதாப்தே கபலித கன விஸ்வரூப கிரணாவல்யா அருணாச்சல பரமாத்மன் அருணோ பவ சித்தகஞ்ச சுவிகாஷாய. இந்த ரெண்டாவது வர்ஸ், இதுக்கு மீனிங் சொல்லியே ஆகணும், இதை நம்ம பார்ப்போம். त्वयरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनमेतच्चित्रं हृदयहमिति आत्मादया नित्यशिवोस्ते वदन्ति हृदयं नाम. त्वयि अरुणाचला, उनगिட்ட வந்து அருணாச்சலா சர்வம் எல்லாமே having come into existence, having been sustained, it is destroyed. ஒரு பிக்சர்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி, ஓ அருணாச்சலா, in you all this picture comes into existence, it is sustained and is destroyed. You dance in the heart as self or spirit I. They say heart is named to you. அதனால தான் என்ன நித்யசி போஸ்தே வதந்தி ஹிருதயம் நாம அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து
சித்திரமாமீதெல்லாம் செம்மலையே நின்பாலே. தமிழ் டிரான்ஸ்லேஷன். யுத்திதமாயே நின்றி ஒடுங்கிடுமாள் நித்தியமும் நானென்றிதய நடுத்திடுவையாளுன் பேர் தானிதயம் என்றிடுவர் தாம். இது நொச்சுரண்ணா எல்லா ஸ்லோகத்தையுமே சொல்லி தான் அவரோட பிரவச்சனத்தை ஆரம்பிக்கிறது எல்லாம் பண்ணுவார். அஹமஹமிதி குத ஆயாதி தன்விஷ்யாந்தர் பிரவிஷ்டயாத்யமலதியா அவகம்யஸ்வரூபம் சாம்யத் அருணாச்சலத்வயி நதீவாப்தோ. ஓ அருணாச்சலா, by a very blemishless mind, having sought thus, from where does it come as I? எங்கிருந்து இந்த நான்கிறது வருதுன்னு பாரு. Having entered within and having known one's own form, one becomes still in you, like a river in the ocean. ரிவர் ஓஷனை கலந்துருத்துனா ரிவருக்கு தனித்தன்மை போய்டுறது. அந்த மாதிரி தனித்தன்மை போகிறதுக்கு என்ன பண்ணணும்? மைண்ட் ஹேவிங் சாட் திஸ் ஃப்ரம் வேர் டஸ் இட் கம் ஆஸ் ஐ, எங்கிருந்து இது உதிக்கிறது இந்த நான், அதை பார்க்க சொல்கிறார் பகவான். பெயர் நினைந்திரவே பிடித்திருத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. பேத்தனம் விட பெயா பிடித்தனை பெயனாக்கினேன் அருணாச்சலா. பைங்குடியானான் பற்றன்றி வாடாமல் பற்றுக்குடாய்க்க அருணாச்சலா. பொடியால் மைக்கின் போதத்தை பறித்துன் கோலத்தை காட்டினேன் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.